லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் வீட்டுப் பெண் கதையின் தொடர்ச்சி. கட்டிலின் மீது தன் நினைவின்றி உறக்க குரட்டை விட்ட வண்ணம் தூங்கிக் கொண்டிருந்தான் கட்டையன். குழந்தை போல் அன்பு பாராட்டி மிகவும் ஆசையுடன் வளர்த்து வந்த அவர்கள் வீட்டு நாய் நல்லான் தன் எஜமானனது நோயின் கடுமையை பூரணமாக உணர்ந்து கொண்டிருந்தது. விளையாட்டிலோ உணவிலோ விருப்பமின்றி அது எஜமான் படுத்திருந்த கட்டிலின் கீழ் தரையில் உடலை சாய்த்து சுருட்டி கொண்டு கிடந்தது. இரவு போஜனத்திற்காக கீரை ஆய்ந்து கொண்டு அஞ்சலை கட்டிலின் அருகே சற்று தூரத்தில் தரை மீது உட்கார்ந்திருந்தாள். காலையில் பீங்கான் கிண்ணத்தில் ஊற்றி வைத்த பாலை முகர்ந்து கூட பார்க்காது நல்லான் பட்டினியுடன் வந்து கட்டில் அடியில் படுத்து கொண்டதைக் கண்டு அவள் மனம் மிக்க வேதனை அடைந்தது. வயிறு ஒட்டி எலும்புக்கூடு தோளின் மீது நன்றாக தெரிய இளைத்து கிடந்த அந்த நாயையும் தன் நினைவின்றி படுத்திருந்த கணவனையும் மாறி மாறி பார்த்த அஞ்சலைக்கு துக்கம் தாழ முடியவில்லை. கட்டையன் இந்த தடவை நோய் குணமாகி மீண்டும் எழுந்து நடமாடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு கொஞ்சமும் இல்லை. தங்களது வாழ்க்கையில் அதுநாள் வரை அவர்கள் இருவரும் அனுபவிக்க நேர்ந்த பலவித துன்பங்களை பற்றி அவளது உள்ளம் சிந்திக்கத் தொடங்கியது. வயோதிகத்தினாலும் வறுமையின் கொடுமையாலும் சுருங்கி வாடியிருந்த அவளது கன்னங்கள் மீது தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோட தலைப்பட்டது. கிர்ரென்று மோட்டார் வண்டி வந்து நிற்கும் ஓசை கேட்டதும் நல்லான் கண்களை விழித்து உடம்பை சிலிர்த்தபடி பாய்ந்து எழுந்து நின்றது. காதுகளை நிமிர்த்தி மூக்கை சுருக்கி கொண்டு வாயில் பக்கம் திரும்பி நின்ற நல்லானை சட்டென இடது கரத்தால் அஞ்சலை பிடித்து நிறுத்தினாள். நல்லான், ஐயா தூங்கும்போது குலைத்து எழுப்பினாயோ கொன்னு போடுவேன், சும்மா இரு என்று அதட்டிவிட்டு அதன் கழுத்தில் தொங்கிய சங்கிலியை எடுத்து கட்டிலின் முன்னங்கால் ஒன்றில் நன்றாக பிணைத்து கட்டினாள். கழுத்தின் மீது அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்த கூந்தலை தட்டி அள்ளி சொருகி சரிபடுத்தி கொண்டு பதட்டமாக வாயில் பக்கமும் விரைந்தாள். மோட்டார் காரிலிருந்து அது சமயம் இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த பண்ணையார் மகளையும் அவள் பின்னால் தொடர்ந்து வந்த சிவகுமாரனையும் கண்டதும் ஏனோ அஞ்சலியின் நெஞ்சு படபடவென்று பயத்தில் அடித்து கொள்ள தொடங்கியது. வாங்க, உட்காருங்க என்று உபசரித்தபடி கை குவித்து எஜமானிக்கும் வந்த மனிதருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டாள். உமா முன் தடவை போல் பூர்வ பீடிகைகள் போட்டு பொழுதை கழிக்க விரும்பவில்லை. எனவே அஞ்சலை, நாங்கள் வந்த விஷயத்தை சொல்கிறேன். மற்றொரு சமயம் எல்லாவற்றையும் ஒழிக்காது சொல்வதாக கூறியிருந்தாயே, அதை இன்று கேட்டு தெரிந்து கொள்ளவே வந்திருக்கிறோம். பயப்படாது, ஒளிவு மறைவின்றி எல்லாவற்றையும் கூறினால் எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்து உங்கள் இருவரையும் காப்பாற்றுவதாக நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்றாள். பொழுது சாயும் நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்த அஞ்சலை முன் ஹாலின் மின்சார விளக்கை பொருத்திவிட்டு உமாவின் அருகில் வந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டாள். கட்டையனுடைய தேக நிலையையும் தன் வருங்காலத்தையும் தனக்குள்ளே ஒருவாறு சிந்தித்து புழுங்கிக் கொண்டிருந்த அவளுக்கு அந்த சமயம் மனதிலே குமுறி கொண்டிருந்த தன் துயரத்தையெல்லாம் அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு ஆத்திரம் ஏற்பட்டது. ஆனால் துயரத்தின் சுமையினால் அவளால் சற்றென்று பேச முடியவில்லை. நெஞ்சை வந்து அடைத்த வருத்தத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம் தரை மீது கிடந்த இரத்தன கம்பளத்தின் ஓரத்தை நகத்தால் வருடியபடி குனிந்த நிலையில் சில நிமிஷங்கள் வாளாயிருந்தாள். அஞ்சலை, பயப்படாதே, என்னை பூரணமாக நம்பு, என்னால் உனக்கு ஒருவித கஷ்டமும் இராது என்று உமா தைரியம் சொன்னாள். நரைத்து தளர்ந்துவிட்ட தன் புருவங்களை ஆச்சரியத்துடன் தூக்கி நீர் நிறைந்த கண்களால் அஞ்சலை எஜமானி ஏறிட்டு பார்த்தாள். பயத்திலே படபடவென்று துடித்து கொண்டிருந்த அவளது அதரங்களில் ஒரு புன்னகை நெளிந்து ஓடி மறைந்தது. தொண்டையை கனைத்து சரிபடுத்தி கொண்டு துணிச்சல் முழுவதையும் ஒருங்கே திரட்டி கொண்டு பேச ஆரம்பித்தாள். அம்மா, மூடி மூடி வைப்பதனால் யாருக்கும் ஏதும் உதவி இல்லை. உண்மை முழுவதையும் சொல்லிடுறேன். ஆனா என்னையும் என் புருஷனையும் தாங்கள் காப்பாற்றி கொடுத்தால் ரொம்ப புண்ணியமாக இருக்கும். எங்க 2 பேருக்கும் வயசு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை காலம் நாங்கள் உசிரோடு இருக்க போகிறோம்? அவருக்கு வந்திருக்கும் சீக்கை பார்த்தால் இந்த கண்டம் தப்பாது போல தோணுது என்றாள் துக்கத்துடன். வருத்தப்படாதே அஞ்சலை, கொஞ்ச நாளாக என் உடம்பு சரியில்லாது போனதில் உன்னை பற்றி கவனிக்க முடியவில்லை. உன் புருஷனுக்கு நல்ல வைத்தியம் செய்து குணப்படுத்த ஏற்பாடு செய்கிறேன். கவலைப்படாதே. உன் மனதை வருத்தும் எல்லாவற்றையும் மறைக்காது தயவு செய்து சொல் என்றாள் உமா. கண்களை துடைத்து கொண்டு அஞ்சலை நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தளர்ந்து விட்டிருந்த அவளது முகத்திலே திடீரென்று துணிவின் சாயை பரவி நிற்பதை உமா கண்டாள். அம்மா, அது ஒரு பெரிய கதை. ஆனால் கூடிய மட்டும் சுருக்கி சொல்கிறேன் என்று ஆரம்பித்தாள். அஞ்சலியும் கட்டையனும் முதலாக அழகர் நத்தத்திற்கு வந்தபோது தோட்டக்கார சின்னமுத்து உதவியால் அவர்கள் இருவருக்கும் தோட்டத்திலே ஒரு வேலை கிடைத்தது. சின்னமுத்துவுடன் கட்டையனும் தோட்டத்தை கவனிக்கும் வேலையும் வண்டியோட்டும் வேலையும் செய்து வந்தான். வீராயுடன் அஞ்சலை
பண்ணையார் மாளிகையில் பாத்திரம் துலக்கி வீடு கூட்டி மற்றும் சிறு அலுவல்கள் அனைத்தையும் கவனித்து வந்தாள். இருவர் செய்து வந்த வேலைக்கும் வருஷத்திற்கு 1.5 கலம் நெல்லும் மாதம் 2 ரூபாய்களும் பொங்கல் புது தினத்திற்கு சேலையும் வேஷ்டியும் வருவாயாக கிடைத்து வந்தன. பண்ணையார் மாளிகை தோட்டத்திலே இருந்த குடிசைகள் ஒன்றில் கட்டையனும் அஞ்சலியும் வாடகையின்றி வசிக்க அனுமதிக்கப்பட்டனர். அந்த சில வருஷங்களை பற்றி அவள் ஏதும் குறை கூற முடியாது. உண்ண வேண்டிய உணவும் தங்க இடமும் செலவழிக்க தாராளமாக கையில் காசும் இருந்ததனால் அவர்கள் வாழ்வு மிக்க சந்தோஷமாக இருந்தது. கட்டையின் சுபாவத்திலே மிகவும் வெகுளி, எடுப்பார் பிள்ளை. இதை செய்தால் இது கிடைக்கும் என்று வெளி மனிதர்கள் ஆசை காட்டினால் சட்டென மயங்கி விடுவான். எத்தனையோ முறை பண்ணை வேலையை விட்டு வேறு இடங்களில் அதிக சம்பளத்திற்கு வேலை தேடி செல்ல வேண்டும் என்ற ஆசையில் அடிக்கடி அவன் துடித்தது உண்டு. அஞ்சலி மட்டும் அந்த சமயங்களில் கூட இருந்து புத்தி சொல்லி இருக்காவிடில் கட்டையின் ஓரிடத்தில் நிலைத்து வேலை செய்யாது சுற்றி வந்து கொண்டிருப்பான். சுருங்கச் சொன்னால் கட்டையனுக்கு பணத்தின் மீது கொள்ளை ஆசை. தோட்ட வேலையோ வேறு வண்டியோட்டும் வேலையோ செய்து சட்டென்று பொருள் திரட்டி அதை கொண்டு சொந்தமாக ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது அவனது வெகு நாளைய ஆசை. அந்த ஆசை தீவிரமாக அவனது உள்ளத்தை நாலாவட்டத்தில் அரிக்கத் தொடங்கியது. அதனால் அடிக்கடி தான் செய்து வந்த தோட்ட வேலையை பற்றி குறைபட ஆரம்பித்தான். பிறருக்கு கை கட்டி சேவகம் செய்வது ஒரு பிழைப்பா? கஞ்சியோ கூழோ குடித்தாலும் நமக்கு நாமே ராஜா என்று தனியே வாழ வேணும். இது என்ன வாழ்வு? அஞ்சலே, எனக்கு பிடிக்கவே இல்லை என்று அடிக்கடி புலம்பத் தொடங்கினான். நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுத்து ஆதரித்து வந்த பண்ணையார் குடும்பத்தின் மீது அஞ்சலிக்கு மிகவும் பக்தி ஏற்பட்டிருந்தது. தன் கணவன் நன்றி கெட்டவனாக அவர்கள் அளிக்கும் உப்பை தின்றுவிட்டு வேலையை பற்றி குறைவாக பேசுவதை கேட்க அவளுக்கு சகிப்பதில்லை. இதன் பயனாக அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படத் தொடங்கின. பூசல்களும் அதற்கு பின்னர் சரசமுமாக கொஞ்ச காலம் அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கு பின்னர் அஞ்சலை தன் கணவன் நடத்தையில் சில புதிய மாறுதல்களை கவனிக்கத் தொடங்கினாள். முன்போல் பண்ணை வேலையை பற்றி அவன் அலுத்து பேசுவது நாளடைவில் குறைய ஆரம்பித்தது. தோட்டத்தில் சின்னமுத்துவுடன் வேலை செய்வதை விட்டு நாளின் பெரும்பாகவும் வெளியே வண்டி ஓட்டி செல்லவும் மற்ற பண்ணை சிறு அலுவல்களை கவனிக்கவும் அவன் நியமிக்கப்பட்டான். ஒரு நாள் வெளியே அடுத்த ஊருக்கு வண்டியை ஓட்டிச் சென்றுவிட்டு அவன் குடிசைக்கு திரும்பி வந்தான். உற்சாகமாக பரபரப்புடையவனாக தென்பட்ட கணவனைக் கண்டு அஞ்சலிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அஞ்சலி, விடுவதற்குள் நமது ஜாமான்களை எடுத்து மூட்டை கட்டி கொள்ள வேண்டும். நாளை காலையிலிருந்து எனக்கு மாந்தோப்பு பங்களாவில் வேலை. நீயும் நானும் பங்களாவுக்கு பின்னால் உள்ள பெரிய ஓட்டு வீட்டில் போய் குடியேறப் போகிறோம். சம்பளம் இதை போல 2 மடங்கு, தெரிஞ்சுதா? அங்கே நாம் வச்சதுதான் சட்டம். வேலையோ ரொம்பவும் கொஞ்சம். பூட்டி கிடக்கும் வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான் என்றான் சந்தோஷத்துடன். அஞ்சலிக்கு தங்களுக்கு ஏற்பட்ட உத்தியோக மாற்றத்தை பற்றி ஒரே பிரமிப்பு. நியாயப்படி பார்த்தால் இந்த உத்தியோக உயர்வு கட்டையனுக்கு முந்தியே பல வருஷங்களாக உழைத்து வந்திருக்கும் தோட்டக்காரர் சின்னமுத்துவுக்கு அளிக்கப்பட வேண்டியது. பாரபட்சமாக தன் கணவனுக்கு அளிக்கப்பட்ட இந்த புது உத்தியோகமும் சம்பள உயர்வும் அஞ்சலிக்கு உண்மையில் சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு பதில் மெத்த மனசஞ்சலத்தையும் கவலையையும் கொடுத்தன. எனினும் அவள் தன் கணவனுடன் ஏதும் தர்க்கம் செய்யவில்லை. தங்களுக்கு சொந்தமான தட்டுமுட்டு ஜாமான்களை விரைவாக எடுத்து சேகரித்து கொண்டு மறுநாள் காலை அவர்கள் இருவரும் மாந்தோப்பு பங்களாவில் சென்று குடியேறிவிட்டனர். சில நாட்கள் அவர்கள் வாழ்க்கை அமைதியாக நடந்தது. ஒரு நாள் இரவு வெளியே ஏதோ அலுவலாக சென்ற கட்டையன் வெகு நேரம் சென்ற பின்னரும் வீடு திரும்பவில்லை. கணவன் வருகைக்காக வாயில் பக்கமே விழி வைத்தவளாக நெடுநேரம் காத்திருந்த அஞ்சலிக்கு நேரம் செல்ல செல்ல ஒரே திகிலாக இருந்தது. நல்ல நட்ட நடு ஜாமத்தின் போது பரபரப்பாக கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டு அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த அஞ்சலை திடுக்கிட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். நெற்றியிலும் முகத்திலும் வியர்வை ஆறாக வழிய தலையில் சுமந்த சிறு கூடையுடன் கட்டையன் நின்று கொண்டிருந்தான். வாயை திறந்து அவள் ஏதும் பேசும் முன் கட்டையன் மிகவும் பீதியுடன், அஞ்சலை, கதவை சட்டுன்னு சாத்திவிடு, யாராச்சும் பின்னாலே வந்துவிட போறாங்க என்று கூறிவிட்டு உள்ளே அவசரமாக நுழைந்தான். கதவை தாளிட்டு விட்டு பின்னால் மெல்ல வந்தாள் அஞ்சலை. அதற்குள் ஜாமான் வைக்கும் அறையிலிருந்து மண்வெட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு கட்டையன் தலையில் இருந்த சுமையை கீழே இறக்கி வைக்காது தோட்டத்திற்கு ஓடினான். ஹரிக்கேன் விளக்கை பொருத்தி எடுத்துக்கொண்டு ஏற்ற கிணற்றுக்கு அப்பால் ஓடிவா என்று மிகவும் பதட்டமாக உத்தரவிட்டுவிட்டு அவன் இருளில் ஓடி மறைந்தான். அஞ்சலிக்கு ஒரே குழப்பம். ஏதோ ஒரு தவறான காரியத்தை கணவன் செய்கிறான் என்ற வரைக்கும் அவளது சந்தேகம் ஊர்ஜிதமாக இருந்தது. அவசரமாக சிறு அரிக்கேன் விளக்கை பொருத்தி எடுத்துக்கொண்டு காற்றிலும் கடுகி
கிணற்றை நோக்கி ஓடினாள். இருட்டில் தடுமாறிக்கொண்டு மிகவும் ஆத்திரத்துடன் ஒரு ஆழமான குழியை வெட்டி முடித்திருந்தான் கட்டையன். அவன் கூடையிலிருந்த துணியை நீக்கி அதற்குள்ளே கம்பளியில் சுற்றியிருந்த பொருளை கையில் எடுத்தபோது அஞ்சலை பயம் தாழ முடியாது ஐயோ என்று கிரிச்சிட்டு அலறிவிட்டாள். கம்பளிக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்த இரு சிறு கால்களை கண்டதும் அவளுக்கு அது ஒரு சிறு குழந்தையின் சவம் என்று விளங்கிவிட்டது. மூதேவி, மூடுவாயை, சப்தம் போட்டியோ உன்னையும் வெட்டி இந்த குழியில் புதைத்து விடுவேன் என்று கட்டையன் பயங்கரமாக அதட்டவே நடுநடுங்கி போன அஞ்சலை பேசவும் சக்தி இழந்து மேலே நடந்து கொண்டிருந்த காரியங்களை கவனித்தாள். கம்பளியில் இருந்த சவத்தை குழியில் போட்டு மண்ணை தள்ளி நன்றாக மூடிவிட்டு நேரே சென்று ஒரு பெரிய போர்வையை எடுத்து உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். அவன் செய்த அடாத காரியத்தை பற்றி விசாரிக்கவோ அவன் அருகில் சென்று பார்க்கவோ அஞ்சலிக்கு துணிச்சல் இருக்கவில்லை. கைகளும் கால்களும் நடுங்க சமையல் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டாள். கட்டையின் பயமுறுத்தியது போல் எங்கே தன்னை வெட்டி புதைத்து விடுவானோ என்ற அச்சத்தில் அன்று இரவு அதற்கு பின்னர் அவள் தூங்கவே இல்லை. அன்று இரவு படுத்த கட்டையனுக்கு மறுநாள் விடுவதற்குள் நல்ல குளிர் ஜுரமும் ஜன்னியும் வந்துவிட்டன. நோயாளியான அவன் வாயில் வந்தபடி பிதற்றிக் கொண்டு அன்ன ஆகாரமின்றி 1 மாத காலம் படுத்து கிடந்தான். தன்னை அறியாத மயக்க நிலையில் அவன் பிதற்றியதிலிருந்து அஞ்சலி சில விஷயங்களை கிரகித்து கொண்டாள். பிறந்த சிசு ஒன்றின் மரணத்திற்கு தன் கணவன் காரணபூதமாக இருந்தான் என்பதை அவன் பிதற்றியிலிருந்து அறிந்து கொண்ட அஞ்சலிக்கு அன்றிலிருந்து மன அமைதியே போய்விட்டது. பஞ்சமா பாதகங்களில் மிக கோரமான சிசுஹத்தியை தன் கணவன் பண ஆசை காரணமாக செய்துவிட்டான் என்பதை அறிந்து அவள் அனலிட்ட புழுவாக துடித்து போனாள். ஆனால் அதை பற்றி அவள் வெளியே யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. எந்த நிமிஷமும் உண்மையை அறிந்து போலீசார் வீட்டை சோதனை போட்டு சவத்தை கண்டுபிடித்து கட்டையனையும் அவளையும் ஜெயிலுக்கு இழுத்துச் சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் அதற்கு பின்னர் அவள் இரவு வேளைகளில் சரியாக தூங்கியதே இல்லை. கட்டையன் உடம்பு குணமாகி எழுந்திருந்த பின்னர் மிகவும் மாறிவிட்டிருந்தான். அவன் முகத்தில் சந்தோஷக்கலையே அஸ்தமித்து போய்விட்டிருந்தது. அர்த்தமற்ற சில சமயங்களில் பைத்தியக்காரனைப் போல் பேசுவான், சிரிப்பான். இரவு வேளைகளில் தூக்கத்திலிருந்து எழுந்து கூச்சலிட்டு கத்துவான். அன்று ஆரம்பித்த குளிர் ஜுரமும் ஜன்னியும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவனை விஜயம் செய்ய ஆரம்பித்தன. அஞ்சலிக்கும் வாழ்க்கை மிகவும் பயங்கரமானதாகிவிட்டது. உண்ண உணவும் நல்ல தங்க இடமும் செலவழிக்க கை நிறைய பணமும் இருந்த போதிலும் அவளுக்கு அமைதி என்பதே ஒரு நிமிஷமும் இருக்கவில்லை. எத்தனையோ முறை மாந்தோப்பு பங்களா வேலையை விட்டுவிட்டு சொந்த கிராமத்திற்கு திரும்பி விடுவோம் என்று அவள் கணவனுக்கு யோசனை சொல்லி பார்த்தாள். கட்டையன் அவள் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. வேலையை விட்டு போவதா? சாகு மட்டும் நாம் இருவரும் இந்த தோப்புக்குள்ளேயே ஜெயில் வாசம் செய்யணும். வாயை மூடிக்கொண்டிரு, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் சில சமயங்களில் கோபத்தில் அவன் கத்துவது உண்டு. இது நடந்து 2 வருஷங்கள் சென்றன. ஒரு நாள் இரவு மாந்தோப்பு பங்களாவிற்குள் திரையிட்ட ஒரு வண்டி வந்து நுழைந்தது. கட்டையன் அன்று தினம் மாலையிலிருந்தே கிளி பிடித்தவனாக காணப்பட்டான். அஞ்சலையிடம் காரணமில்லாத சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபத்துடன் கூச்சலிட்டு அதட்டி கொண்டிருந்தான். சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து எட்டி பார்த்த மனைவியை அவன் பலவந்தமாக பிடித்து உள்ளே நெட்டி தள்ளினான். நான் வந்து கூப்பிடும் வரை வெளியே வரக்கூடாது. உனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட வேண்டாம், தெரிஞ்சுதா என்று அதட்டி ஒரு உத்தரவு போட்டுவிட்டு அவன் பங்களாவின் முன்புறம் ஓடினான். மங்கி எரிந்து கொண்டிருந்த கை விளக்கில் எண்ணெய் குறைந்து விட்டதனால் அது அணையும் தருவாயில் இருந்தது. கதவை தாளிட்டு கொண்டு தூக்கமின்றி அச்சத்துடன் அறைக்குள் உட்கார்ந்திருந்த அஞ்சலை விளக்கை தூண்டிவிட எழுந்தாள். அப்போது நல்ல நடுநிசி பொழுது இருக்கும். எங்கிருந்தோ காற்றின் வழியே பிறந்த குழந்தையின் அழுகை குரல் ஒரே ஒரு தடவை கேட்டது. கை கால்கள் பதற நெஞ்சு தடதடவென்று அடித்துக்கொள்ள கதவை மெல்ல திறந்து கொண்டு ஆவல் தாழ முடியாது அஞ்சலை வெளியே எட்டி பார்த்தாள். விற்றென்று வீசிய குளிர் காற்றில் அணைய முயற்சித்து கொண்டிருந்த விளக்கு நன்றாக அணைந்து விடவே எங்கும் ஒரே இருள்மயமாகிவிட்டது. சுவர் ஓரமாக நகர்ந்து வெளியே தோட்டத்திற்கு வந்தாள். பங்களாவின் முன்புற ஹாலின் மூடிய ஜன்னல் வழியே வெளிச்சம் தோட்டத்திற்குள் சிறிதளவு வீசிக்கொண்டிருந்தது. தைரியம் முழுவதையும் வரவழைத்து கொண்டு மெல்ல இருட்டில் சுவரோடு சுவராக நகர்ந்து அந்த ஜன்னல் வழியே தெரிந்த சிறு ஓட்டைக்குள் கண்ணை வைத்து உள்ளே கூர்ந்து பார்த்தாள். அறைக்குள் நடுவில் கிடந்த ஒரு பெஞ்சு மீது தலையிலிருந்து கால் வரை போர்வையால் மூடிக்கொண்டு யாரோ படுத்திருந்தார்கள். கட்டையன் தரையில் உட்கார்ந்தபடி சிறு துணியினால் பிறந்த சிசு ஒன்றின் சவத்தை மூடி சுருட்டி கட்டுவதில் முனைந்திருந்தான். அவன் முகத்தில் பேய் கோலம் தாண்டவமாடுவதை விளக்குலியில் கவனித்த அஞ்சலிக்கு பயத்தில் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது.
தன் கணவன் மறுபடி பணத்தாசையினால் உந்தப்பட்டு அடாத ஒரு காரியத்தை செய்துவிட்டான் என்பதை எண்ணிய போது அவள் உயிரே போய்விடும் போன்ற ஒரு பயங்கர உணர்ச்சி ஏற்பட்டது. துணி மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக அந்த அறையை விட்டு அவன் வெளிக்கிளம்புவதை கண்ணுற்ற அஞ்சலை பயத்துடன் அங்கிருந்து போக புறப்பட்டாள். அது சமயம் பெஞ்சு மீது படுத்திருந்த உருவத்தின் மேல் போர்த்தி இருந்த அந்த போர்வை நழுவி விழுந்தது. விளக்குழியில் ஜன்னல் பக்கமாக திரும்பியிருந்த அந்த பெண்மணியின் முகத்தை கூர்ந்து கவனித்த அஞ்சலை ஆச்சரியத்திலும் திகைப்பிலும் வாய்விட்டு கத்திவிடுவாள் போன்ற நிலையை அடைந்து விட்டாள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, கதையை சுவாரஸ்யமாக கேட்டு வந்த உமாவும் சிவகுமாரனும் மேலே அவள் என்ன சொல்லப் போகிறாளோ என்ற ஆவலில் தங்களை மறந்து செயலற்ற பொம்மைகளாக உட்கார்ந்திருந்தனர். தங்களுக்கு பின்னாளில் இருந்த உட்புற கதவு திறக்கப்படுவதை அவர்கள் கவனிக்கவில்லை. மேலே பேச வாயை திறந்த அஞ்சலியின் முகம் வெளுத்து விட்டது. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க என்று கிரீச்சிட்டு அவள் அலறி முடிப்பதற்குள் டனார் என்ற ஓசையுடன் ஒரு பெரும் இரும்பு சட்டம் அவள் இருந்த திக்கில் வந்து விழுந்தது. அடுத்த கணம் அஞ்சலியின் முகத்திலே ரத்தம் வெள்ளமாக வழிந்தோட அவள் அப்படியே மயக்கமாக சாய்ந்து விட்டாள். பாதகி, செத்துப்போ, புருஷனை காட்டி கொடுக்கவா பார்க்கிறாய் என்று பயங்கரமாக கூக்குரலிட்ட கட்டையன் வெறி பிடித்தவன் போல் தலையை பீத்து கொண்டு அறையின் கதவருகே நின்றான். என்னை என்ன செய்வீர்கள்? கிட்ட வந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று இறைந்து கத்தியபடி கட்டையன் முன்னே வந்தான். உமா நடுங்கி விட்டாள். மிஸ்டர் சிவகுமார், பயமாக இருக்கிறதே என்று பதறியபடி அவன் கையை பிடித்து கொண்டு பின்னால் மறைந்து கொள்ள முயற்சித்தாள். கட்டையனுக்கு சித்தம். பயப்படாதீர்கள், சுவாதீனமில்லை என்று தைரியம் கூறிய சிவகுமார் அங்கிருந்தபடியே, டிரைவர் இங்கே ஓடிவா என்று ஒரு அபய குரல் கொடுத்தான். எல்லோரும் வாருங்கள், என்னை என்ன செய்ய முடியும் என்று அட்டகாசமாக சிரித்த கட்டையன் கதவை பிடித்து கொண்டு கால்கள் தடுமாற நிற்க முயற்சித்தான். தரையில் நினைவிழுந்து கிடந்த மனைவியை அவனது கண்கள் வெறித்து பார்த்தன. அஞ்சலை, நீ செத்து விட்டாயா என்று கூவிவிட்டு அவள் அருகே வர கால்களை முன்னெடுத்து வைத்தான். அவ்வளவுதான், வெட்டுண்ட மரம் போல் கீழே விழுந்து விட்டான். மோட்டார் டிரைவர் உதவியுடன் மயக்கமாக கிடந்த அஞ்சலைக்கும் கட்டையனுக்கும் உமாவும் சிவகுமாரும் தங்களால் ஆன முதல் உதவியை செய்து முடித்தனர். சிவகுமார் அவசரமாக எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு டிரைவர் நேரே சென்று டாக்டர் குருமூர்த்தியை கையோடு அழைத்து வந்தான். இரத்த பிரவாகத்திலே தன் நினைவின்றி கிடந்த அஞ்சலிக்கு வைத்தியர் முதலில் சிகிச்சை செய்தார். பிறகு கட்டையனை கவனிக்க ஆரம்பித்தார். டாக்டர் குருமூர்த்தியின் வேலைக்காரன் மேற்பார்வையில் அவர்கள் இருவரையும் கவனித்து கொள்ள விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் இரவு வெகுநேரம் சென்ற பின்னர் வீடு திரும்பினார்கள். இரவு முழுவதும் கருத்துடன் கவனித்தும் மறுநாள் பொழுது விடியும் தருவாயில் கட்டையன் தன் உணர்வு திரும்ப பெறாது மரணமடைந்து விட்டான். மூளையில் பட்ட காயத்தினால் உணர்வின்றி கிடந்த அஞ்சலியின் நிலைமையும் மோசமாகி வருவதைக் கண்ட டாக்டர் அவளை அருகில் இருந்த நகரத்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கும்படி யோசனை சொன்னார். கட்டையினது ஈமக்கடன்களை முடித்துவிட்டு அஞ்சலியை ஆஸ்பத்திரிக்கு அற்புறப்படுத்திவிட்டு மாந்தோப்பு பங்களாவை நன்றாக பெருக்கி கழுவி சுத்தமாக்கி பூட்டிவிடும்படி உமா ஏற்பாடுகள் செய்தாள். கட்டையன் அந்த வீட்டிற்குள் வசித்த காலத்தில் பயந்து கூச்சலிட்டதற்கும் அடிக்கடி ஜுரம் வந்து பிதற்றி கொண்டு திரிந்ததற்கும் காரணம் ஓரளவு இப்பொழுது அவளுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. கட்டையினது மனக்குழப்பத்திற்கும் அடாத செயல்களுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த பெண்மணியின் பெயரை தெரிந்து கொள்வதற்குள் நிலைமை விபரீதமாகிவிட்டதை எண்ணி அவள் வருந்தினாள். அஞ்சலி பிழைத்து எழுந்தால் எப்படியும் அதை தெரிந்து கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் அவள் சற்று ஆறுதல் பெற்றிருந்தாள். ஒரு வார காலம் ஓடிச் சென்றது. ஒரு நாள் காலை மேனேஜர் வரதராஜன் தன்னுடன் வேறு 2 மனிதர்களை அழைத்து கொண்டு அவளை காண மாளிகைக்கு வந்திருந்தார். வந்தவர்கள் இருவரும் வயதில் ஏறக்குறைய மேனேஜரைப் போலவே முதுமை பருவத்தினராக இருந்தனர். தோற்றத்தில் கிராமத்தில் உள்ள கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல் காணப்பட்டனர். இவர்கள் இருவரும் இந்த கிராமத்திலே நமது பண்ணைக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் வகிக்கும் பெரிய மிராசுதார்கள். தங்களது தந்தைக்கு மிகவும் ஆப்த நண்பர்கள். தங்களை கண்டு ஒரு முக்கிய விஷயம் பேசிவிட்டு போக வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் மேனேஜர். அப்படியா என்று கேட்ட உமா வந்தவர்களை வணங்கி உட்காரும்படி உபசரித்தாள். வந்த இருவரில் மிகவும் வயதானவராக காணப்பட்ட மனிதர் தொண்டையை கனைத்து கொண்டு, அம்மா, நாங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசுவதை பற்றி தாங்கள் மனம் நொந்து கொள்ளக்கூடாது. உங்கள் நன்மைக்கும் காலஞ்சென்ற எங்கள் நண்பர் பொருட்டும் நாங்கள் புத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். தாங்கள் நல்ல படித்த பெண், அறிவாளி, இத்தனை பண்ணைக்கு ஏக வாரிசு. ஆனால் தாங்கள் நடந்து கொள்ளும் முறை தங்கள் கௌரவத்திற்கு நாசம் விளைவிக்கும் வகையில் உள்ளது. பார்ப்பவர்கள் பரிகாசத்துக்கு இடமாக உள்ளது என்றார் கோபமாக. உமாவின் முகம் சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. என் நடத்தையில் கௌரவம் பாழாகும்படி என்ன தவறு கண்டுவிட்டீர்கள்
என் விஷயத்தில் தலையிட தாங்கள் யார் என்று கோபத்துடன் கேட்டுவிட்டு எழுந்து நின்றாள். கிராமத்திலே பொதுமக்கள் ஆதரவில் வசிக்க வேண்டிய தாங்கள் பொதுமக்களின் அபிப்பிராயத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அந்த தருதலை பிள்ளை சிவகுமாருடன் தாங்கள் சரிசமமாக பழகி அடிக்கடி வெளியில் கூட செல்வதைக் கண்டு கிராமத்தாரே பண்ணையை பற்றி மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள். இதை தாங்கள் தவிர்க்க வேண்டும் என்றார் இரண்டாவது வயோதிகர். கோபம் தாழ முடியாத உமா அவர்கள் இருவரையும் சுட்டெரித்து விடுகிறவள் போல் உறுத்து பார்த்தாள். பிறகு மேனேஜர் வரதராஜன் பக்கம் திரும்பி, என்னுடைய சொந்த விஷயத்தில் தலையிட்டு குழப்ப இவர்களுக்கு என்ன உரிமை? இவர்களை இங்கே அழைத்து வரும்படி உங்களிடம் யோசனை சொன்னது யார்? மிஸ்டர் வரதராஜன், நீங்கள் என் தந்தைக்கு மிகவும் வேண்டிய ஊழியர், வெகு காலமாக பண்ணையில் வேலை பார்த்து வருகிறவர் என்ற மரியாதைக்காக நான் பதட்டமாக ஏதும் பேச விரும்பவில்லை. என் நடத்தையில் கிராம மக்களோ நீங்களோ தவறு எதுவும் காண வேண்டிய அவசியமில்லை. தருதலை என்றும் பூர்வீகம் தெரியாத அனாதை என்றும் தாங்கள் அவமதிப்பாக பேசும் சிவகுமாரன் அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வதாக தீர்மானித்திருக்கிறேன். வருங்காலத்தில் கணவராக போகும் மனிதருடன் நெருங்கி பழகி அவர் குணத்தை அறிய முயற்சிப்பது உங்களுக்கு தவறான நடத்தையாக காணப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் யாரை மணந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கிராம மக்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் நலனை கருதி யோசனை கூற வந்த இந்த இருவரையும் தயவு செய்து அழைத்து கொண்டு தாங்கள் போய் வரலாம் என்று படபடவென்று பேசிவிட்டு சினத்துடன் உள்ளே சென்று விட்டாள். வரதராஜன் மேலே எதுவும் பேச முடியாது. கூட வந்த இருவரையும் திருத்திருவென்று பார்த்த வண்ணம் விழித்து கொண்டு நின்று விட்டார். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அடுத்த நாள் வழக்கமாக பண்ணை அலுவல்களை கவனிக்க வரும் மேனேஜர் வரதராஜன் வரவில்லை. தொடர்ந்து 4-5 தினங்கள் சென்றன. அவர் வருவதாக எவ்வித அறிகுறியும் காணப்படவில்லை. நான் துடுக்காக பேசிய சொற்களால் மனம் வெகுண்டு அந்த கிழவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டு தலைமறைவாக இருக்கிறார் என்று எண்ணிய உமா அதை பற்றி அசட்டையாக இருந்துவிட்டாள். 1 வார காலம் சென்றது. ஒரு நாள் காலை அவள் பெயருக்கு ஓர் கவர் வந்தது. வரதராஜனது கையெழுத்து போல் காணப்படவே ஆவலுடன் திறந்து அதை வாசித்தாள். திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு வணக்கம். தங்களது தந்தை ஜீவியவந்தராக இருந்த காலத்தில் என்னிடம் கேட்டுக்கொண்ட ஒரு சிறு வேண்டுகோளுக்கு இசைந்து தள்ளாத என் வயதையும் உடல் அலுப்பையும் பொருட்படுத்தாது இது நாள் வரை தங்கள் பண்ணையில் தொடர்ந்து மேனேஜர் வேலையை செய்து வந்தேன். நான் வயதான மனிதன், மெத்த படித்தவன் அல்ல. கர்நாடக பழக்க வழக்கங்களும் பழங்கால கொள்கைகளும் உடையவன். தாங்கள் மெத்த படித்தவர், முற்போக்கு சிந்தனையாளர். தங்களுக்கு நல்ல ஆலோசனை கூற பண்ணை விவகாரங்களை கவனிப்பது என்பது இனி சாத்தியப்படாத செய்கையாகும். நமக்குள் ஏற்பட்ட அபிப்பிராய பேதம் பெரும் மனக்கசப்பாக முடியும் முன் நான் பண்ணையிலிருந்து விலகிக் கொள்வதுதான் என் வயதிற்கும் என் கௌரவத்திற்கும் முறையாகும் என்று நம்புகிறேன். ஆனால் தயவு செய்து இத்துடன் நான் அனுப்பியுள்ள எனது ராஜினாமா கடிதத்தை ஏற்று என்னை தங்கள் பண்ணை உத்தியோகத்திலிருந்து விடுவித்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது சம்பள பாக்கியை தயவு செய்து என் வீட்டிற்கு அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். தங்கள் உண்மை உள்ள ஊழியன் வரதராஜன். கடிதத்தை ஒரு முறை படித்தால் உமா. 2வது முறை ஆழ்ந்து படித்தபோது அதில் அடங்கியிருந்த ஏளனம் அவளது மனதை தைத்தது. பூனை கண்களை மூடினால் பூவுலகம் அஸ்தமித்து விடுமோ என்று தனக்குள் எண்ணி வெகுண்டவளாக மேனேஜர் வரதராஜன் ராஜினாமாவை அலட்சியமாக அப்பால் வைத்துவிட்டு வாளாயிருந்தாள். உலக அனுபவம் என்பதே அதிகமில்லாத அவளுக்கு மேனேஜருக்கு பண்ணையில் இருந்த செல்வாக்கு புரிவதற்கு அதிக நாட்கள் செல்லவில்லை. உமா வாயை திறந்து ஏதும் கூறாவிடினும் மேனேஜர் ஐயா வேலையிலிருந்து விலகி கொண்டு விட்டார் என்ற செய்தி வேலையாட்களிடம் எப்படியோ தீயைப் போல் விரைவாக பரவிவிட்டது. வரதராஜனின் ராஜினாமா கடிதம் வந்து சேர்ந்த 4வது நாள் நெடுநாளாக சமையல் வேலை பார்த்து வந்த தவிசு பிள்ளை தங்கசாமி தனது வேலையிலிருந்து விலகி கொண்டு விட்டதை ஒரு நொடி பொழுதில் அறிவித்துவிட்டு மூட்டையை கட்டி கொண்டு வெளியேறினான். அவனுடன் கூட உதவி செய்து வந்த சமையல்கார பையன் தானும் உடனே விலகிவிட்டதாக அறிவித்துவிட்டு அரைகுறையாக சமையலறையை பாதி வேலையில் போட்டுவிட்டு கிளம்பிவிட்டான். வீடு கூட்டும் வேலைக்காரி, தண்ணீர் எடுத்து வைக்கும் வேலையால், மாடுகளை மேய்த்து கவனித்துக் கொள்ளும் மாட்டுக்கார பையன்கள் என்று முறையே ஒவ்வொருவராக திடீர் திடீர் என்று வேலையை விட்டு வெளியேறத் தொடங்கிவிட்டார்கள். எதிர்பாராது ஏற்பட்ட இந்த வேலை நிறுத்தத்தை உமா சமாளிக்க தடுமாறி கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் காலை பண்ணை ஆட்கள் அனைவரும் தலைமை உத்தியோகம் செய்து வந்த பண்ணை பார்த்தி சதாசிவம் தலையை சொரிந்து கொண்டு மிகவும் தயக்கமாக எஜமானி முன் வந்து நின்றான். அவனது தோற்றம், பார்வை, தவிப்பு எல்லாம் அவன் ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறான் என்பதை உணர்த்தவே உமா சற்று கோபத்துடன், நீயும் வேலையிலிருந்து விலகிவிட உத்தேசித்திருக்கிறாய் என்பதை சொல்ல வந்திருக்கிறாய் இல்லையா என்று அதட்டி கேட்டாள். இல்லை அம்மா, இந்த கட்டை காடு போகும் வரை இந்த இடத்தை விட்டு போவதாக கனவில் கூட நினைக்காதம்மா.
அறுவடை சமயம் நெருக்கத்தில் இருக்கும்போது நம் ஆட்கள் பலர் நேற்று திடீர்னு சொல்லாம கொள்ளாம வேலையிலிருந்து விலகி கொண்டு விட்டார்கள். அறுவடையை எப்படி ஒப்பேத்த போகிறோம்னு ராத்திரி முழுக்க நான் தூங்கலையம்மா என்று அழமாட்டாத குறையாக கூறினான் அவன். திடீரென்று வேலையிலிருந்து விலக அவர்களுக்கு நாம் என்ன தவறு செய்தோம்? ஏன் இவர்கள் எல்லோரும் புத்தி இல்லாது இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உமா மிகவும் சினத்துடன் கேட்டாள். மேனேஜர் ஐயா இங்கே வேலை பார்த்த காலத்திலே அவர் கொண்டு வந்து வச்ச ஆள் படைகள் அவங்க. எஜமான் வேலையிலிருந்து விலகிவிட்டதும் தாங்களும் கூடவே விலகி விடுவதுதான் உத்தமம் என்று நினைச்சு விலகி போய்விட்டார்கள். இது மாதிரி கஷ்டகாலம் பண்ணைக்கு எப்போதுமே வந்ததில்லை அம்மா என்றான் அவன் விசனத்துடன். போனால் போகட்டும், அதற்காக நாம் ஏன் கவலையில் இடிந்து போக வேண்டும்? இவர்கள் எல்லோரும் இனாமாக நமது பண்ணைக்கு உழைத்து விடவில்லை. தக்க கூலி கொடுத்தோம், வேலை செய்தார்கள். புத்தியற்றவர்கள். வேலை கிடைப்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. காலதாமதம் செய்யாது புதிய ஆட்களை தேடி பிடித்து வேலைக்கு அமர்த்திவிடு. இந்த நிலையில் நாம் வேறு என்ன செய்ய முடியும் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்டாள். பண்ணை பார்த்தி தலையை பலமாக சொரிந்து கொண்டான். அவனது முகத்தில் படிப்படியாக அசடு வழிந்தோடத் தொடங்கியது. அம்மா, மன்னிச்சுக்கோங்க. தாங்கள் சொல்கிறபடி செய்ய அடியேன் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்லவே என்றான். உமாவுக்கு அவன் சுற்றி பேசுவது பிடிக்கவில்லை. என்னப்பா உளறுகிறாய்? ஊரில் ஓணங்கள் வேலைக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்கள் போனால் இன்னும் இரட்டை மடங்கு புதிய ஆட்களை நியமித்துக் கொள்கிறது. அவ்வளவுதானே? பார்க்க போனால் ஒரு வழியில் இவர்கள் வேலையிலிருந்து நின்றது நல்லதற்கு என்பேன். பல வருஷங்களாக பண்ணை பணத்தை வாங்கி தின்றுவிட்டு இதில் பாதி பேர்களுக்கு உடம்பில் சோம்பேறித்தனம் குடியேறிவிட்டது. புதிய வேலைக்காரர்கள் வந்த புதுசிலாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். எத்தனை பேர் வேலையை விட்டு நின்று விட்டார்களோ அதைப்போல் 1.5 மடங்கு புதிய ஆட்களை சட்டென தேடி அமர்த்திவிடு. இனி கால தாமதம் வேண்டாம். வேலையிலிருந்து விலகிச் சென்ற இவர்களில் யாரேனும் திரும்ப வர முயற்சித்தால் கண்டிப்பாக இங்கே இடமில்லை என்று அனுப்பிவிடு. இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் விரைவில் உமா அம்மாள் யார் என்பதை உணர்வார்கள் என்று மிகவும் ஆக்ரோஷமாக பேசினாள். பண்ணை பார்த்து மறுபடியும் தலையை வேகமாக சொரிந்து கொண்டான். வேலையாட்களை தேடி பிடித்து அமர்த்தி விடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. அப்படியே நான் அடுத்த ஊரிலிருந்து ஆட்களை தேடி கொண்டு வந்தாலும் பண்ணையை விட்டு விலகி இருக்கும் ஆட்கள் நமது புதிய ஆட்களை வேலை செய்ய விட மாட்டார்கள். நமது காவல்காரன் முனுசாமி அடியாட்கள் தயார் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன் அம்மா என்றான் மிகவும் விசனத்துடன். அடியாட்களா? அது என்னப்பா புதிய பெயராக இருக்கிறது என்று உமா சற்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். நாம் புதிய ஆட்களை நியமித்தால் அவர்கள் வேலை செய்யாது தடுத்து பயமுறுத்தி அடித்து துன்புறுத்த ஒரு சில போக்கிரிகளை அவன் தயார் செய்வதாக கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட போக்கிரிகளை இந்த ஊரில் அடியாட்கள் என்பார்கள் அம்மா என்று விவரித்தான் அவன். நீ சொல்வதை பார்த்தால் நாம் எங்கேயோ காட்டு பிரதேசத்தில் வசிப்பது போல்தான் தோன்றுகிறது. நமது புதிய ஆட்களை பழைய ஆட்கள் துன்புறுத்தினால் நாம் சும்மா பார்த்து கொண்டு இருந்து விடுவோமா? உளறுகிறாய். இது கேள்வி முறையற்ற ராஜ்யமா என்று கோபத்துடன் கேட்டாள். நான் உண்மையை சொல்கிறேன் அம்மா. நீங்கள் பட்டணத்து வாசி. உங்களுக்கு கிராமத்து நிலவரம் ஒன்றும் புரியாது. இம்மாதிரி சிறு மனஸ்தாபம் பெரிய கலகமாகி ஊர் 2 பட்டு அடிதடியில் வந்து முடிவில் கொலையில் கூட முடிவதுண்டு. என் மனசு ரொம்ப கலங்கி கிடக்குது அம்மா என்று பிரலாபித்தான் அவன். வர்றது வரட்டும். போய் நான் சொன்னபடி புதிய ஆட்களை தேடி வேலைக்கு அமர்த்து. கலகமும் கொலையும் நடக்காதபடி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று மிகவும் துணிவாக உத்தரவிட்டுவிட்டு உள்ளே சென்றாள். உண்மையில் உமா வெளிப்பார்வைக்கு அப்படி துணிவாக அதட்டி பேசினாலே ஒழிய சதாசிவம் சொன்ன விஷயங்களை கேட்டதும் அவள் மனம் மெத்த கவலையில் ஆழ்ந்து விட்டது. பட்டணத்திலே பெருங்காலம் வாழ்ந்து பழகியவள் என்ற போதிலும் நிலத்தகராறு, தண்ணீர் தகராறு இவைகள் மூலமாக கிராமங்களில் ஏற்படும் பலவித கலகங்கள் பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள். தன்னந்தனியாக இதையெல்லாம் எப்படி சமாளித்து காரியத்தை நடத்தப் போகிறோம் என்ற பீதி அவளது உள்ளத்தில் குடியேறிவிட்டது. ஆசிரமத்து காரியமாக சிவகுமார் 1 வார காலத்திற்கு முந்திதான் பட்டணம் சென்றிருந்தான். அவன் திரும்பி வர மேலும் 10 தினங்களுக்கு மேல் ஆகும் என்று அன்றுதான் அவள் அறிந்து கொண்டிருந்தாள். பண்ணை விவகாரங்கள் இப்படி தாறுமாறாக நடக்கும் சமயத்தில் கூட இருந்து கை கொடுத்து உதவி செய்ய சிவகுமாரனும் அருகில் இல்லையே என்று அவளுக்கு வருத்தம் தாழவே முடியவில்லை. என்ன செய்வது என்று விளங்காது தனது அறைக்கு முன்னால் இருந்த பெரிய ஹாலில் முன்னும் பின்னுமாக உலாவிக் கொண்டிருந்தாள். அந்தரங்க தோழியாக அமர்த்தப்பட்டிருந்த சுலோச்சனா பண்ணை மாளிகையில் நடந்து கொண்டிருந்த விவகாரங்கள் அனைத்தையும் அப்போதைக்கப்போது தந்தியடிப்பது போல் தன் அன்பனுக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பி கொண்டிருந்தாள். மாளிகையிலிருந்து கடிதங்களை ரங்கத்துறைக்கு எடுத்துச் செல்லவும்
அவனிடமிருந்து கடிதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கும் வண்டி ஓட்டும் சங்கரன் உதவி புரிந்து கொண்டிருந்தான். மேனேஜர் வேலையை விட்டு நீங்கிவிட்ட பிறகும் வண்டி ஓட்டி கொண்டு பண்ணையில் ஊழியம் புரிந்த சில வேலையாட்களில் அவனும் ஒருவன். சமையல் ஆட்கள் திடீரென்று நின்றுவிட்டதனால் புதிய ஆட்கள் நியமிக்கப்படும் வரை வீட்டிலிருந்த மற்ற ஆட்களை கொண்டு உமா சமையல் வேலையை சமாளித்து கொண்டு வந்திருந்தாள். புதிதாக அடுக்கலைக்குள் புகுந்த இந்த வேலையாட்களுக்கு சமையல் கலை என்ன என்பதை பற்றி எதுவுமே தெரியாதிருந்ததனால் அவர்களுடன் கூட இருந்து உதவி செய்து ஆலோசனை கூற தன் அந்தரங்க தோழியான சுலோச்சனாவை நியமித்திருந்தாள். சுலோச்சனா தனது வீட்டிலேயே இந்த தொழிலை மிகவும் வெறுப்பாள். வந்த இடத்தில் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை வந்து வாய்த்தது கண்டு அவளுக்கு அடக்க முடியாத ஆத்திரம். மற்ற வேலையாட்கள் போல் திடீரென்று மூட்டையை கட்டி கொண்டு கிளம்பிவிட அவளும் தயார்தான். ஆனால் தங்கதுரைக்கு கொடுத்த வாக்கையும் தனது வருங்காலத்து சுபிட்சத்தையும் உத்தேசித்து அவள் பொறுமையுடன் அங்கே உமாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டியிருந்தது. மாடி அறையை பெருக்கி சுத்தமாக்கிவிட்டு அன்று சுலோச்சனா கீழே வந்தாள். சமையற்கட்டில் பாத்திரம் துலக்கும் வேலைக்காரியும் துணி துவைக்கும் வேலைக்கார பெண்ணும் பகல் போஜனத்தை தயாரிப்பதில் முனைந்திருந்தார்கள். ஜாமான் அறையை திறந்து சமையலுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு பின்பக்கம் தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு அவள் வரவிற்காக வண்டியோட்டி சங்கரன் காத்திருந்தான். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவளிடம் ஒரு சிறு கடிதத்தை கொடுத்துவிட்டு அவன் மின்னலைப் போல் மறைந்தோடி விட்டான். சில நாட்கள் செய்த வாசத்தின் பயனாக அவளுக்கும் பண்ணை மாளிகையின் மூளை முடுக்குகள் அனைத்தும் நன்றாக தெரிந்திருந்தது. தோட்டக்காரன் அவன் மனைவி இருவர் கண்களிலும் தென்படாது இருக்க தோட்டத்து மறுகோடியில் இருந்த பாழும் கிணற்றின் மேடையை நோக்கி சென்றாள். வெயில் தெரியாது செழிப்பாக வளர்ந்திருந்த பெரிய வேப்ப மரத்தின் அடியில் கிடந்த பாறாங்கலின் மீது வந்து அமர்ந்து கொண்டாள். ரங்கதுரை அனுப்பியிருந்த கடிதத்தை உடனே படிக்க வேண்டும் என்ற ஆவல் கூட அவளுக்கு இருக்கவில்லை. சற்று தொலைவில் இருந்த மாட்டுக்கொட்டிலில் நின்று கொண்டிருந்த இளம் பசு ஒன்றை வைத்த கண் வாங்காது வெறித்து பார்த்த வண்ணம் அவள் யோசனையில் ஆழ்ந்து போய்விட்டாள். தோட்டத்திற்குள் அங்குமிங்கும் துள்ளிக்கொண்டு ஓடிய பசுவின் கன்று ஒரே பாய்ச்சலில் தாய் அருகே ஓடி வந்து நின்றது. கழுத்தில் கட்டியிருந்த தும்பை அறுத்து கொண்டு புறப்பட்டு விடும் போல் என்று பெருமூச்சு விட்ட வண்ணம் தாய்ப்பசு ஆவலுடன் தன் நாக்கை நீட்டி கன்றை நக்கி கொடுக்க முன் வந்தது. இந்த காட்சியை கண்ட சுலோச்சனாவுக்கு தன் தாயின் நினைவு சட்டென ஏற்படவே துக்கத்தினால் திணறியபடி அவள் தன் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். முதல் நாள் காலையில் ரங்கதுரை அனுப்பியிருந்த நீண்ட கடிதத்தை படித்ததிலிருந்து அவள் மனம் ஒரே குழப்பத்தில் தத்தளித்து கொண்டிருந்தது வாஸ்தவமே. பண்ணையார் மகள் என்று செல்வத்திலே திளைத்து கொண்டிருந்த உமா மீது அவளுக்கு ஒரு பொறாமை உணர்ச்சி நாளுக்கு நாள் தீ போல் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ரங்கதுரையுடன் சேர்ந்து கொண்டு அவன் சொன்ன சூழ்ச்சிகளுக்கெல்லாம் தான் கை கொடுத்து உதவுவது தகாத செய்கையாகும் என்று அடிக்கடி அவளது மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்தது. இதனிடையே தன் தாயை தவிக்க விட்டுவிட்டு வெளியேறிவிட்ட வஞ்சக செயலை நினைத்து நினைத்து அவள் உள்ளூர வேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருந்தாள். ஆராய்ந்து பாராது தானே வழியே வந்து ஒரு பெரும் சங்கடத்தில் சிக்கிக் கொண்டதை எண்ணி மனவேதனை உற்றவளாக அவள் மெல்ல அந்த கவரை திறந்து கடிதத்தை வாசிக்கலுற்றாள். அன்புள்ள சுலோ, நேற்று நான் அனுப்பியிருந்த நீண்ட கடிதத்தை கவனமாக படித்திருப்பாய் என்று நினைக்கிறேன். சிவகுமாரன் பட்டணத்திலிருந்து 4-5 தினங்களில் திரும்பி விடுவான் என தெரிகிறது. அதற்குள் நான் எழுதியிருந்தபடி நீ நடந்து கொண்டு நமது காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட வேண்டும். இனி தாமதம் செய்வது தவறு. அதனால் கனமும் வீணாக்காது இன்றே நான் சொன்னபடி ஆரம்பித்துவிடு. இந்த காரியம் கைகூடிய உடனே உன்னை மாளிகையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவேன். அதற்கு பின்னர் சில தினங்களில் நமது திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுவிடும். நீ என்னை பூரணமாக நம்பி ஒத்துழைத்தால் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ பல சௌகரியங்கள் ஏற்படும். மற்றவை பிறகு. இப்படிக்கு அன்பன் ரங்கதுரை. கடிதத்தை பல முறைகள் படித்துவிட்டு சுக்கல் சுக்கலாக கிழித்து பாழும் கிணற்றுக்குள் விசிறி போட்டாள் சுலோச்சனா. ரங்கதுரை நாளைக்கு ஒரு உத்தரவு போட்டு தன்னை பொம்மை போல் ஆட்டி வைப்பதை எண்ணி அவளுக்கு மிக்க ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. நீண்ட கடிதத்திலே அவன் எழுதியிருந்தபடி நடந்து கொள்வதை ஒருபுறம் அவள் மனசாட்சி உறுத்தியது. மற்றொரு புறம் அவளுக்கு மிகவும் அவமானமாக கூட இருந்தது. ஆனால் முடியாது என்று மறுத்து துணிவாக காதலனை எதிர்த்து கொண்டு அந்த மாளிகையை விட்டு வெளியே கிளம்பிவிட அவளுக்கு தைரியம் இருக்கவில்லை. மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. சங்கடப்படுவது போல் தன் நிலைமை பெரும் எக்கச்சக்கமாகிவிட்டதை எண்ணி அவள் துக்கமும் கோபமும் தாளாது குமுறி கொண்டு இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். பங்களா தோட்டத்தின் மறுகோடியிலிருந்து வேலைக்கார பெண் தன் பெயரை சொல்லி கூவி அழைப்பது கேட்கவே அவள் அலுப்புடன் போக திரும்பினாள்.
வேப்ப மரத்து வேர் ஓரத்திலே குவிந்து கிடந்த குப்பை நடுவே ஒரு சிறு தகரை பெட்டி துருவேறி கிடந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. மாளிகைக்கு விரைந்து செல்லும் அவசரத்திலே கீழே பார்க்காது காலை அதன் மீது அழுத்தமாக வைத்து விட்டாள். மறுகணம் ஐயோ அப்பா என்று அலறிக்கொண்டு அவள் அப்படியே கீழே உட்கார வேண்டி வந்துவிட்டது. ஒடிந்து கிடந்த தகரப்பெட்டியின் நுனி ஆழமாக உள்ளங்காலில் பதிந்து விட்டதனால் குபுகுபுவென்று ரத்தம் வழியத் தொடங்கிவிட்டது. தகரம் குத்திய வேதனை தாழ முடியாத சுலோச்சனாவுக்கு கண்களில் நீர் பெருகிவிட்டது. இடுப்பில் இருந்த கைக்குட்டியை பரபரப்பாக இழுத்து காலில் வழிந்த உதிரத்தை துடைத்து கொண்டு பலமாக ஒரு கட்டு போட்டு கொண்டாள். இதற்குள் சுலோ சுலோ என்று தன் பெயரை சொல்லி எஜமானி பின்கட்டிலிருந்து உரக்க கூப்பிடுவது கேட்கவே அச்சமுற்று சட்டென எழுந்து போவதற்கு திரும்பினாள். ஒரு கணப்பொழுதிலே தனக்கு இத்தகைய ஒரு விபத்தை கொண்டு வந்து விட்ட அந்த தகரப்பெட்டி மீது அவளுக்கு கோபம் தாழ முடியவில்லை. ஆத்திரத்துடன் தன் காலடியில் கிடந்த அதை எட்டி அப்பால் விழும்படி உதைத்து தள்ளினாள். டங்கென்ற ஓசையுடன் அவள் அமர்ந்திருந்த பாறாங்கல்லின் மீது அந்த பெட்டி மோதிக்கொண்டு சற்று தொலைவில் இருந்த மண் தரையில் போய் விழுந்தது. அதற்குள்ளிருந்து வெளியே விழுந்த சூரிய வெளியில் பளபளவென்று மின்னிய வட்ட வடிவமான ஒரு பொருளை கண்டதும் சுலோச்சனாவுக்கு திகைப்பு தாழ முடியவில்லை. காலில் ஏற்பட்ட காயத்தின் வலியையும் எஜமானி அழைப்பதையும் மறந்து ஆவலுடன் முன்னால் ஓடி கீழே குனிந்து அந்த பொருளை கையில் எடுத்து பார்த்தாள். அதன் மேல் படிந்திருந்த மண்ணை தன் புடவை தலைப்பால் துடைத்துவிட்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நெஞ்சும் இருதயமும் பயத்திலும் சந்தோஷத்திலும் படபடவென்று அடித்து கொண்டன. மிகவும் அபூர்வமான வேலைப்பாட்டுடன் அமைந்த விலை உயர்ந்த நீலக்கற்கள் பதித்த ஒரு அழகான வளையல் அது. நகை புடவைகள் பற்றி சுலோச்சனாவுக்கு ஓரளவுக்கு மதிப்பு போட தெரியும். அந்த வளையல் மிகவும் விலை உயர்ந்த ஒரு ஆபரணம் என்பதை கனப்பொழுதில் அவள் உணர்ந்து கொண்டு விட்டாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஆவலுடன் அந்த ஒடிந்த தகரப்பெட்டியை உள்ளே துழாவி பார்த்தாள். துருவேறி பழுப்பாகி கிழிந்து போன காகிதங்களை தவிர வேறு அதற்குள் எதையும் காணவில்லை. வேப்ப மரத்தின் அடிப்பக்கத்தை நாலாபுரமும் மிகவும் கவனத்துடன் ஆராய்ந்து பார்த்தாள். இதை தவிர வேறொன்றும் காணப்படவில்லை. தனது ஜோடியை இழந்து அனாதை போல் ஒண்டியாக கிடந்த அதை காண அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அதனுடைய மறுஜோடி வளையலும் சேர்ந்து கிடைத்திருந்தால் எத்தனை பெரிய பாக்கியமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பெருமூச்செறிந்தாள். சுலோ என்று எஜமானி உரத்து கூப்பிடும் குரல் அருகில் ஒலிக்கவே பரபரப்புடன் வளையலை சட்டென இடுப்பில் செருகி மறைத்து கொண்டாள். இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று குரல் கொடுத்துவிட்டு கால் காயத்தின் வேதனையை பொருட்படுத்தாது தத்தி கொண்டு பங்களாவை நோக்கி ஓடினாள். அன்று இரவு முழுவதும் சுலோச்சனாவுக்கு தூக்கமே வரவில்லை. சற்று அருகில் கட்டிலின் மீது சுகமாக நித்திரை செய்து கொண்டிருந்த எஜமானியின் முகத்தை அடிக்கு ஒரு தடவை கூர்ந்து பார்த்த வண்ணம் இருந்தாள். குப்பை மேட்டில் எதேச்சையாக இந்த ஆவரணத்தை கண்டு எடுத்தேன் என்று கூறி அந்த வளையலை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு உமாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிவிட்டாள் என்ன என்று ஒரு பக்கம் அவள் மனம் அடித்து கொண்டது. சேச்ச, கையில் கிடைத்த பெரும் அதிர்ஷ்டத்தை அனாவசியமாக போக்கிக் கொள்வானேன். உமா மகேஸ்வரிக்கு என்ன குறைச்சல்? ஆசை தீர அணிவதற்கு விதவிதமான விலை உயர்ந்த ஆபரணங்கள் பெட்டி நிரம்பி இருக்கின்றன. அந்த ஒரு வளையலை சுலோச்சனா தன்னுடையதாக எடுத்துக்கொண்டால் என்ன குறைந்து விடப் போகிறது என்று இன்னொரு பக்கமும் மூளை விவாதித்து கொண்டிருந்தது. இந்த பிரச்சனையின் நடுவே தூக்கம் வராது தத்தளித்து கொண்டு அவள் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். திடீரென்று விழித்து கொண்ட உமா மேஜை அருகே இருந்த படுக்கை விளக்கை போட்டாள். சுலோ, நீ தூங்கவில்லையா? கால் காயம் மிகவும் வலி கொடுக்கிறதா என்று அனுதாபத்துடன் கேட்டவண்ணம் அருகே வந்தாள். இல்லை அம்மா, தூக்கம் வரவில்லை என்று மென்று விழுங்கிய சுலோச்சனா பயத்துடன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். ஏன் இன்று முழுவதும் நீ ஒரு மாதிரியாக இருந்தாய்? உன் உடம்பிற்கு ஏதாவது உபாதையா? கால் காயத்தின் வலியா? வேறு எண்ணத்தினால் இப்படி இருக்கிறாய்? இரவு கூட நீ சரியாக சாப்பிடவில்லை என்ற அனுதாபத்துடன் விசாரித்து கொண்டு அருகில் வந்த உமா அவளது படுக்கை தலையணை மீது கையை வைத்தாள். அன்று பகல் தான் கண்டெடுத்த அந்த அழகிய ஆபரணத்தை ஒரு காகிதத்தில் சுற்றி பத்திரமாக தலையணை அடியில் சுலோச்சனா வைத்திருந்தாள். எஜமானி எங்கே தலையணையை புரட்டி அதை பார்த்து விடுவாளோ என்று அவள் மனம் பயத்திலே படீர் படீர் என்று அடித்துக்கொள்ள தொடங்கியது. படுக்கையிலிருந்து குபீர் என்று எழுந்து உமாவின் பாதத்திலே விழுந்து அவைகளை கெட்டியாக தன் கைகளால் பற்றி கொண்டாள். அம்மா, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் என் மனம் ஆறுதல் அடையாது என்று திணறிவிட்டு விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். உறக்கத்தின் கலக்கத்தினின்று பூரணமாக விடுபடாத உமாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. கீழே குனிந்து சுலோச்சனாவை மிகவும் சிரமப்பட்டு தூக்கி நிறுத்தினாள். சுலோ, என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் இப்படி வருந்துகிறாய்? ஏன் இந்த கண்ணீர்? உட்கார், ஆற அமர பேசுவோம் என்று மிகவும் அன்புடன் கூறி அவளை அருகில் இருந்த ஒரு ஆசனத்திற்கு அழைத்து சென்றாள். கண்ணீரை துடைத்து கொண்ட சுலோச்சனா திக்கலும் திணறலுமாக பேசலுற்றாள்.
அம்மா, உங்கள் உப்பை தின்று ஜீவிக்கும் நான் உங்களிடம் உண்மையை கூறாவிடில் வெறும் பாவியாகி விடுவேன். வந்த நாளிலிருந்து நீங்கள் என்னிடம் காட்டும் அன்பைக் கண்டு நான் உண்மையை கூறாது மறைத்து வைப்பதை எண்ணி எண்ணி மனம் புழுங்கி போகிறேன். என்னை மன்னித்ததாக முதலில் சொல்லுங்கள். அம்மா, சொல்லுங்கள் என்று குலுங்க குலுங்க அழுதாள். என்ன கூறுவதற்கு இந்த கண்ணீரும் கம்பளையும் பூர்வ பீடிகைகளாக புறப்பட்டிருக்கின்றன என்பதை சிறிதும் ஊகிக்க முடியாத உமா, சுலோ, மன்னிப்பதாவது எதற்கு? நன்றாக விளக்கமாக சொல்லம்மா என்று மிகவும் அன்புடன் வினவினாள். கண்ணீரை துடைத்துக்கொண்டு தொண்டையை இருமி சரிபடுத்தி கொண்டு சுலோச்சனா எஜமானியை மிகவும் இரக்கமாக பார்த்தாள். எத்தனையோ முறைகள் என்னிடம் தாங்கள் அன்பாக பேசி என் வரலாற்றை அறிய முயற்சித்தீர்கள். நான் பிடிவாதமாக சொல்ல மறுத்துவிட்டேன். அப்படி செய்தது தவறு என்று என் மனசாட்சி கூறுவதால் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். அதை கேட்டபின் எனக்கு தாங்கள் உதவி செய்வீர்களாமா என்று திக்கினாள். உமா அந்த பெண்ணின் முதுகை அன்போடு தட்டி கொடுத்தாள். பயப்படாதே, நான் உனக்கு என்னால் ஆன உதவி செய்கிறேன் என்று தைரியம் சொன்னாள். எஜமானியை நன்றி விசுவாசத்தோடு உற்று பார்த்துவிட்டு சுலோச்சனா தலையை குனிந்து கொண்டாள். அம்மா, பிறப்பிலேயே நான் மிகவும் ஏழை. ஆனால் என் பெற்றோர் மானத்துக்கு அஞ்சி நடப்பவர்கள். நான் வீட்டிற்கு மூத்த பெண். என் நடத்தையால் என் தகப்பனார் மனம் ஒடிந்து போய் விட்டிருப்பார் என்பது திண்ணம். பட்டணத்திற்கு அருகே 20 மைல்களுக்கு அப்பால் உள்ளது ஒரு சிறு கிராமத்தில் நாங்கள் வசித்து கொண்டிருந்தோம். அப்பா ஒரு சிறு சாப்பாடு ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். பட்டணத்திலிருந்து கிராமத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் அநேகர் எங்கள் ஹோட்டலில் தான் வந்து தங்குவது வழக்கம். அடிக்கடி பட்டணத்திற்கு போக்குவரத்தாக இருந்த ஒரு வாலிபர் எங்கள் ஓட்டலில் வந்து தங்கத் தொடங்கினார். அப்பாவுக்கு கூடமாட சில சமயம் நான் ஓட்டலில் உதவி செய்வது உண்டு. வயது வந்த பெண்ணை ஏன் அங்கே அழைத்து வேலை செய்ய சொல்கிறீர்கள் என்று அம்மா கோபிப்பது வழக்கம். ஆனால் அப்பாவின் கண்களுக்கு நான் என்றும் பச்சை குழந்தையாகவே இருந்தேன். பட்டணத்திற்கு போக்குவரத்தாக இருந்த வாலிபருக்கும் எனக்கும் நாலாவட்டத்திலே நட்பு ஏற்படத் தொடங்கியது. சாதாரணமாக பேசி சிரித்து பழகத் தொடங்கிய நான் விரைவில் அவரது அழகிற்கும் பேச்சிற்கும் மயங்கி மனதை பறிகொடுத்து விட்டேன். எங்களுக்குள் அடிக்கடி கள்ள சந்திப்பும் கடிதங்கள் பரிமாறிக்கொள்வதும் அதிகரிக்கத் தொடங்கின. என் தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாது வீட்டை விட்டு புறப்பட்டு தம்மோடு வந்துவிட்டால் தாம் விவாகம் செய்து கொள்வதாக அவர் ஆசை காட்டினார். அவர் பேச்சை கேட்டு நம்பிக்கொண்டு நான் ஒரு நாள் இரவு அவருடன் புறப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். 1 மாதம் 2 மாதம் என்று காலம் ஓடியதை ஒழிய அவர் கல்யாணம் என்ற பேச்சையே எடுக்காதிருந்து விட்டார். ஒரு நாள் மனம் பொறுக்காது எப்பொழுது திருமணம் என்று அவரை கேட்டதற்கு அந்த கயவன், கல்யாணமா, உன்னையா, வேடிக்கைதான் போ என்று ஏளனமாக பேசி என்னை அவமானப்படுத்தியும் செய்தான். இந்நிலையில்தான் என்ன செய்வது என்று தத்தளித்து கொண்டிருந்த சமயம் தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்தீர்கள். தங்களால் ஆக முடியாத காரியம் எதுவும் இல்லை. தங்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது. தாங்கள் மனம் வைத்தால் என்னை வஞ்சித்த அந்த பாவியை மிரட்டி உருட்டி என்னை திருமணம் செய்து கொள்ளச் செய்து என் வாழ்க்கையை சீர்திருத்த முடியும். அம்மா, உங்களை நான் மிகவும் கெஞ்சி கேட்கிறேன். என் வாழ்விலே ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள் அம்மா என்று படபடவென்று கூறிவிட்டு விக்கி விக்கி அழுதாள். பச்சாதாபமுற்ற உமா, உன்னை வஞ்சித்த அதர்மன் பெயர், ஊர் எல்லாவற்றையும் விவரமாகச் சொல். நான் என்னாலான உதவியை சத்தியமாக செய்கிறேன் என்றாள் மிகவும் சங்கோஜத்துடன். இங்கே என்னை கொண்டு வந்து விட்டு போயிருக்கும் அந்த பாவி சிவகுமாரன் தான் அம்மா, என்னை வஞ்சித்தவன் என்றாள். தன் முகத்திலே நெருப்பை வாரி யாரோ வீசிவிட்டதை போன்ற ஒரு பயங்கர உணர்ச்சி உமாவுக்கு ஏற்படவே அவள் திடுக்கிட்டு போய் எழுந்து நின்றாள். சிவகுமார் எத்தனையோ முறை தன் சொந்த அலுவல்கள் காரணமாகவும் ஆசிரமத்தின் சார்பாகவும் அழகர் நத்தத்தை விட்டு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு முறையும் அவன் இவ்வளவு ஆத்திரத்துடன் பொறுமையற்றவனாக அவசரமாக காரியங்களை முடித்து கொண்டு கிராமத்திற்கு வர முயற்சி செய்ததில்லை. குலசேகரன்பேட்டையில் ரயில் வண்டியை விட்டு இறங்கியதுமே ஒரே கனப்பொழுதில் அழகர் நத்தத்திற்கு இறக்கை கட்டி கொண்டு பறந்து வந்துவிட வேண்டும் போல் அவனது உள்ளம் தவியாய் தவித்தது. ஆசிரமத்திலிருந்து தயாராக வந்து காத்திருந்த மாட்டு வண்டியில் பாய்ந்து ஏறிக்கொண்டான். வண்டி ஏனோ அன்று மெதுவாக ஊர்ந்து செல்வது போல் அவனுக்கு பிரமையாக இருந்தது. பண்ணையார் மாளிகையிலிருந்து ஒவ்வொரு கணமும் அவனது உள்ளத்தை காந்தத்தைப் போல் கவர்ந்து தன்பால் இழுத்து கொண்டிருந்த உமா மகேஸ்வரியின் அன்பு நேரத்தை யுகமாக தோன்றச் செய்ததில் வியப்பில்லை. சிவகுமார் வீட்டை அடைந்த பொழுது காலை வேளை மாறி நடுப்பகலாகிவிட்டிருந்தது. அவன் வருகையை முன்கூட்டியே அறிந்திருந்த வேலைக்கார ஸ்திரீ அவனுக்கு ஸ்நானத்திற்கு வெந்நீர் எடுத்து சித்தமாக வைத்திருந்தாள். பட்டணத்திலே 10 தினங்கள் கண்ட ஹோட்டல்களில் உணவருந்தி நாக்கு மறுத்து வந்திருப்பான் என்று மிகவும் கனிவுடன் அந்த மூதாட்டி அவனுக்கு பிடித்தமான போஜன வகைகளை தயார் செய்து வைத்திருந்தாள். சிவகுமார் அவசரமாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு
போஜனத்தை விரைவாக சாப்பிட்டு முடித்து பட்டணத்திலிருந்து தான் கொண்டு வந்த பெட்டியை எடுத்து கூடத்தின் மத்தியில் வைத்துக்கொண்டு மெல்லத் திறந்தான். இது நாள் வரை பட்டணத்து கடைத்தெருக்களில் அவன் சுற்றி அலைந்த போதெல்லாம் எந்தவிதமான ஜாமான்களையும் தன் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் என்ற ஆவல் கொண்டதே கிடையாது. ஆனால் இந்த முறை அவன் நகரத்தில் பிரபலமான தெரு ஒன்றில் வந்து கொண்டிருந்த போது ஒரு கடையின் முன்பக்கத்திலே தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு அழகிய படத்தைக் கண்டு வியப்புற்று உள்ளே நுழைந்தான். வடநாட்டு சைத்திரிகர் ஒருவரால் தீட்டப்பட்ட ஓவியம் அது. தாமரை மலர்கள் நிரம்பிய தடாகத்தின் ஓரத்திலே புல்தரை மீது சிந்தனையே உருவாக அமர்ந்திருந்தாள் ஒரு அழகிய இளம்பெண். வலது கையில் அவள் ஒரு தாமரை மலரை கொய்து நாசி அருகில் முகர்ந்தபடி விட்டிருந்தாள். அவளது இடது கரம் தண்ணீர் எடுக்க சுமந்து வந்த குடத்தின் கழுத்தை தழுவிய நிலையில் இருந்தது.